அடுத்து என்ன ஜப்பான் போனதுமே என்ன பண்ணணும்? முதல் விஷயம் நீங்க என்ன பண்ணலாம்? முதல் விஷயம் நான் போய் அதை போய் சாப்பிடணும். எல்லாருக்கும் பயம் இருந்தா மக்களே, இந்த பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். என்னை பொறுத்தவரை சோறு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட். அப்புறம் பிளேசஸ், என்னென்ன பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணணும்ன்ற ஐடியால இருக்கீங்க? எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிச்சு. நான் வந்து ஜேஎன்எம் நர்சிங் திருவண்ணாமலையில ஒரு டிப்ளமா தான் முடிச்சிருக்கேன். அப்பா வந்து எப்பவுமே ஃபோன் நோட்டிகிட்டே இருப்பாரு, ஃபேஸ்புக் தான். அப்போ பார்த்துன்னு இருக்கும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது அப்பா இந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது மேரேஜ் பற்றி வந்துருக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவரு என்கொயரி பண்ணி டீட்டெயில்ஸ் விசாரிச்சு என்ன கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. எனக்கு ஜப்பான் போகிறது பிடிக்கும். ஏன்னா நார்மலா இருந்ததா இல்ல வந்து கஷ்டமா இருந்ததா? கஷ்டமா தான் இருக்கும். எந்த விஷயமும் என்னை பொறுத்தவரைக்கும் ஈஸியா எனக்கு எதுவும் கிடைச்சது இல்லை. இப்போ சாட்ஜிபிடி இருக்காங்கன்னா அது என்கிட்ட ஜப்பானீஸ்ல பேசும். என்ன ஒரு மெசேஜ் கொடுக்க போறீங்க? எது பண்ணாலும் சரியோ தப்போ வாங்க பார்த்துக்கலாம். இன்கேஸ் தப்பாயிடுச்சுன்னா நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அதுல இருந்து ஏதாவது ஒன்று நீங்க கத்துன்னு இருப்பீங்க. அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்க பயப்படாதீங்க. அது மட்டும்தான் என்னை பொறுத்தவரைக்கும். அது சக்ஸஸாக முடிஞ்சா ஓகே. இன்கேஸ் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா அதுலேருந்து ஒரு லெசன் எடுத்து அது நம்மளுக்கு ஒரு இப்படி பண்ணால் இப்படி நடக்கும். ஸோ இந்த தப்பு நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்னொரு ஸ்டெப் எடுத்துட்டு போகலாம். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும். ஹலோ கைஸ், வெல்கம் டு நாவிசெச்சார். இன்னைக்கு நம்மளோட வந்து சௌந்தர்யா இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க நாவிசெச்சாரோட ஸ்டூடெண்ட். இப்போ இவங்களோட ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு இப்போ ட்ராவல் பண்ண போறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் இருந்துச்சு, அவங்களோட ஜேர்னி என்ன. ஸோ இது மற்றவங்களுக்கும் உபயோகமா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால கேட்போம். ஹாய் சௌந்தர்யா. ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க. ஓகே சௌந்தர்யா, ஸோ எப்படி போச்சு எல்லாமே இத்தனை நாள்? இப்போ வந்து டிராவலிங் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கு எல்லாமே? எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிச்சு. இப்படி வந்து இப்படி போன மாதிரி முடிஞ்சிச்சு. ஆமால, இந்த 6 months வந்து நீங்க இப்பதான் அந்த மாதிரி 1 month முன்னாடி வந்த மாதிரி இருக்கு, இப்ப எல்லாம் முடிச்சு போற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ சௌந்தர்யா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கொஞ்சம் உங்க பேக்ரவுண்ட் சொல்ல முடியுமா? ஸோ தட் எல்லாருக்கும் தெரியட்டும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி, எப்படி நாவிசெச்சாரை பத்தி எப்படி தெரிஞ்சது? நான் வந்து ஜேஎன்எம் நர்சிங் திருவண்ணாமலையில ஒரு டிப்ளமா தான் முடிச்சிருக்கேன். அங்கே வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்பா வந்து எப்பவுமே ஃபோன் நோட்டிகிட்டே இருப்பாரு, ஃபேஸ்புக் தான். அப்போ பார்த்துன்னு இருக்கும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது அப்பா இந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது மேரேஜ் பற்றி வந்துருக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவரு என்கொயரி பண்ணி டீட்டெயில்ஸ் விசாரிச்சு என்ன கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ நல்லா இருக்கு, இந்த எல்லாமே நல்லா இருக்கு, ரிவ்யூஸ்லாம் நான் உள்ள போய் பார்த்துட்டேன், ஃபோனும் பண்ணி பேசினேன், எல்லாம் நல்லா இருக்கு இப்போ அப்படின்ட்டு சொன்னாங்க. இதுக்கு முன்னே வந்துட்டு எனக்கு ஜப்பான் போகிறது பிடிக்கும். ஏன்னா நான் எப்பவுமே ஷின்சான் பார்ப்பேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு சின்ன வயசுல வெறும் பார்க்கறதோட நிறுத்திட்டேன். நம்ம கொஞ்சம் கருத்து தெரிய ஆரம்பிக்கும் போது ஷின்சான் வந்து அங்க இருந்தா வரப்போகுது, வந்துச்சுன்னு தெரியும். அப்பாவும் நீங்க போ அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே போலான்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசினேன். அப்புறம் எனக்கும் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நிறைய அந்த ஒரு நியர்லி 2-3 வீக்ஸ் வந்து கேப் இருந்தது. நான் வந்து ஃபோன் பண்ணதுக்கும் நாவிஸ் வரதுக்கும். அதுக்கப்புறம் ஜப்பான் பற்றி எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி பார்த்து நெட்ல அதுக்கப்புறம் ஓகே போகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது ஜம்ப் பண்ணேன். ஓகே, அப்பா ஃபோன் பண்ணாரு. ஸோ அவருக்கு நம்பிக்கை வந்தது. அப்புறம் அவர் சொன்னதுனால நீங்க வந்து இதை பண்ணணும்னு நினைச்சீங்க. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு தாட் எங்கேயோ இருந்திருக்கு. மேபி அது உங்களுக்கு அவர் இப்போ சொன்னதுமே உங்களுக்கு சிந்தாய் நீங்க வந்து ஜாயின் பண்ணி. ஓகே, ஸோ இங்க வந்து ஜாயின் ஆயிட்டீங்க இல்லையா? ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி எல்லாம் இருந்துச்சு? இந்த 6 months வந்து எப்படி எல்லாம் உங்களுக்கு போச்சு? லாங்குவேஜ் எப்படி என்ன? ஸ்டார்டிங் வந்து ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் புதுசு, நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. போக அந்த கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ்லாம் நிறைய கொடுத்தோம், கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆச்சு, எங்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
இவங்களுக்கு விட்டு போக மனசு இல்லை, இங்க இருக்கவும் முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சரி ஓகே, நம்ம ஏன் இது வந்துட்டோம், எதுக்கு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். என்னன்னா என்ன ஒரு நல்ல விஷயம்னா சென்ஸே வந்து ஃபுல் கோல்டு ஆகும். அட்மார்க் கோல்டுனே சொல்லுவேன். ஏன்னா அவங்க எவ்வளவுதான் நம்ம கொஸ்டின் கேட்டாலும் எத்தனை வாட்டி புரியலன்னு வந்து நின்னாலும் மெதுவா சொல்லி கொடுப்பாங்க. எத்தனை முறை வேணா கேட்டாலும் சரி மூஞ்சி சொல்லிக்கவே மாட்டாங்க. அது ஒரு விஷயத்துல செஞ்சதுதான் சூப்பர். அதனால நீங்க வந்து ஈஸியா உங்களுக்கு கஷ்டமா இருந்ததா இது எப்படி இருந்தது? எக்ஸைட்மெண்ட்னால உங்களுக்கு நார்மலா இருந்ததா இல்ல வந்து கஷ்டமா இருந்ததா? கஷ்டமா தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் என்னை பொறுத்தவரைக்கும் ஈஸியா எனக்கு எதுவும் கிடைச்சது இல்லை. ஸோ எல்லாத்தையுமே கஷ்டம். நான் காலேஜ் சேரும் போதும் சரி, இங்க சேரும் போதும் சரி, படிக்கும் போதும் சரி, படிக்கும்போது எனக்கு இங்க என்ன கஷ்டம் ஆச்சுன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் நம்ம ஓன் லாங்குவேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யாருமே இருந்திருக்கல. எனக்கு என் சைடு என்னோட பேட்ச்ல நான் மட்டும்தான் தமிழ்நாட்டுல. ஸோ ஏதாவது ஒரு டவுட்னா இப்போ நீங்க அதர் லாங்குவேஜ்னா நீங்களே எனக்கு சொல்லி கொடுப்பீங்க. ஆனா நீங்க சொல்லி கொடுக்குறது எனக்கு வந்து எக்ஸாக்டா புரியல. எனக்கு ஓகே, என்னோட லாங்குவேஜ்ல சொல்லி கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கூகுள் ChatGPT கிட்ட வாய்ஸ்ல இது இப்படி சொல்றாங்க, இதுக்கு என்ன வரும், இது எப்படி நீ சொல்லணும், அது தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணும். அது நல்லா இருக்கும். அப்புறம் டெய்லி உட்காந்து பேசின்னு அப்படியே அது வந்துருச்சு. ஓகே. சோ இப்போ எப்படி நீங்க ChatGPT யூஸ் பண்றீங்களா இல்ல இப்போ ChatGPT திறந்தனா அது என்கிட்ட ஜப்பானீஸ்ல பேசும். நீ ஏன் பேச மாட்டேங்கிற, பேசு அப்படின்னு சொல்லி பேசுறது நல்லா இருக்கும். அதுவும் நான் பேசுனா அதுவும் கூட ஜப்பானீஸ்ல ரிப்ளை பண்ணும். அதே பேசு, நீ வந்து பேச மாட்டேங்க பேசு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ உங்களுக்கு இப்போ வந்து ஜப்பானீஸ் லாங்குவேஜ் இப்போ எல்லாமே முடிஞ்சது, உங்க பரீட்சை எல்லாமே முடிஞ்சது. இப்போ எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? இப்போ வந்து எப்படி சொல்றது, ஒரு அது ஒரு என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. நம்ம அங்கதான் போறோமா அப்படின்றது எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிருது. அதனால எனக்கு இன்னமும் நான் போறேன்றது என்னாலே நம்ப முடியல. ஆனா நாளைக்கு நீங்க லேண்ட் ஆகுறீங்க, 28 நீங்க லேண்ட் ஆக போறீங்க. பட் இன்னும் உங்களால நம்ப முடியல. நம்மளா பண்ணது இவ்வளவு பெரிய விஷயம் இப்படி முடிஞ்சிச்சு, டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஓகே, நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய சாதனை. ஆக்சுவலா இது ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் லாங்குவேஜ் எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எவ்வளவு பெரிய எப்படி படிக்கிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டியா இருக்கும். பட் ஸ்டில் நீங்க எல்லாமே கடந்து வந்து இதை முடிச்சிருக்கீங்க. சக்சஸ்ஃபுல்லி பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட ஆயிருக்கு. இப்போ நீங்க ஜப்பானை பத்தி நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றீங்களா? அடுத்து என்ன, ஐ மீன் ஜப்பான் போனதுமே என்ன பண்ணணும், முதல் விஷயம் நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? முதல் விஷயம் நான் போய் அங்க போய் சாப்பிடணும். சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஜாப் ஜாயின் பண்றதுக்கும் போய் ஒரு 2-3 நாள் இருக்கும். போயிட்டு அங்க எல்லாம் சுத்தி பார்க்கணும், சாப்பிடணும். ஃபுல் அந்த 2 நாள் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வேலை ஜாயின் பண்ணுவோம். எல்லாருக்கும் பயம் இருந்தா மக்களே, இந்த பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். என்னை பொறுத்தவரை சோறு தூக்கம். ஆனா அதே கஷ்டமா போயிடுது. சாப்பாடு தூக்கம் எப்படின்னா ஒரு நாள் 24 மணி நேரம் ஃபுல்லா தூங்குவேன் வீட்டுல. அந்த அளவுக்கு தூக்கம் சொல்லுவேன். ஓகே. ஸோ அங்கே போனால் கிளைமேட் வேறு சூப்பராக இருக்கு இல்லையா? ஜப்பானோட வெதர் வந்து ஒரு சூப்பரான வெதர். லைக் பெங்களூர் ஆல்மோஸ்ட் ஆல் உங்களுக்கு பெங்களூர். ஸோ அங்கேயுமே வெதர் சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்னோஃபால்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ நீங்கள் பெட்டராக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட், அப்புறம் பிளேசஸ் என்னென்ன பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க? ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே, லைக் நார்மலா சொல்லுங்க, இந்த பிளேஸ் எனக்கு தெரியும். இப்போ எந்த ப்ரிஃபெக்சர் போறீங்க? ஒசாகா ப்ரிஃபெக்சர். ஒசாகா கேஸ்டல் அங்க போறோம். ஒசாகா கேஸ்டல் இருக்கு, அது போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த டோக்கியோ டவர் அங்க போய் பார்க்கணும். ஓகே, இந்த 2 இடத்துக்கும் நீங்க போகணும் அப்படின்றதுல இருக்கீங்க. ஓகே, ஸோ போயிட்டு ஜப்பான்ல எங்களுக்கு என்ன இருக்குது, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் வரும்போது நிறைய வாங்கிட்டு வருவீங்களா? நான் நாரிஸ் வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் சாக்லேட். எனக்கு வந்து நீங்க சொன்னதே ரொம்ப பெரிய சந்தோஷம். நீங்க வந்து எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், தேங்க்யூ பண்ணணும் எல்லாம் ஒன்று. நீங்க 4 பேருக்கு உங்களை மாதிரி இருக்க யங் ஜெனரேஷன்ஸ்க்கு இது வந்து ரீச் ஆகணும். ஆக்சுவலா
நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அதனாலதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு உட்கார வச்சு பேசுறேன். ஸோ அவங்களுக்கும் தெரியும். அவங்க நிறைய பேர் வந்து இப்போ பிஎஸ்சி எல்லாம் பண்ணிட்டு கூட ரொம்ப கம்மியான சேலரிக்கு ஒர்க் பண்றாங்க. ஸோ இதுவே அவங்க வந்து வெளிநாட்டுல ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையோ அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற சேலரியோ அண்ட் லைஃப் ஸ்டைலோ கம்ப்ளீட்டா மாறும். ஸோ நீங்க வந்து இப்ப இருக்க யங் ஜெனரேஷன்ஸ்க்கு பிஎஸ்சி ஜிஎன்எம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் எதுக்கு வெளிநாட்டு இங்க கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியல இங்க இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றது தெரியல. ரெண்டாவது என்னன்னா பயம். எங்க ஒரு சிலர் நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு ஏமாத்திடுறாங்க காசு வாங்கிட்டு இல்ல ஃபேக்கா சொல்லி கொடுத்துட்டு சரியா சொல்லி கொடுக்காம பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல சொல்லிடுறாங்க. அது ஆனா நேரிஸ் வந்து ஒண்ணு எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. நல்லா தைரியமா வரலாம் ஃபுல்லா ஏ டு Z அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட வேலை போய் உட்காந்து கிளாஸ் முடிச்சுட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டா போதும். மொத்தத்துல நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஓகே, சோ நீங்க வந்து சொல்லவே இல்லை யங் ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணுங்க, என்ன ஒரு மெசேஜ் கொடுக்க போறீங்க? எது பண்ணாலும் சரியோ தப்போ வாங்க பார்த்துக்கலாம். இன்கேஸ் தப்பாயிடுச்சுன்னா நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அதுல இருந்து ஏதாவது ஒன்று நீங்க கத்துன்னு இருப்பீங்க. அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வைக்க பயப்படாதீங்க. அது மட்டும்தான் என்னை பொறுத்தவரைக்கும். அது சக்ஸஸா முடிஞ்சா ஓகே. இன்கேஸ் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா அதுல இருந்து ஒரு லெசன் எடுத்து அது நம்மளுக்கு ஒரு இப்படி பண்ணா இப்படி நடக்கும். ஸோ இந்த தப்பு நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்னொரு ஸ்டெப் எடுத்துன்னு போகலாம். அவ்வளோதான். மற்றபடி ஸோ எஸ் கைஸ், இப்போ வந்து நம்ம சௌந்தர்யாவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் எப்படி அவங்க ஜேர்னி இருந்தது அண்ட் நெக்ஸ்ட் எப்படி அவங்க வந்து ஜூனியர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது மூலியமா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அண்ட் நீங்களும் வந்து நாவிஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ நீங்களும் ஜப்பான் போய் உங்கள் ஃபேமிலியை வந்து நல்லா செட்டில் பண்ணி சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். Okay, so thank you for watching this video, and again stay tuned for the next video. Until then, tata bye bye from Nandini Namasacha.